சில பேர் ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. நானே பார்த்துருக்கேன். எப்படின்னா, குழந்தை பிறக்க போகும்போது 10:55 குழந்தை வெளியே எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா, அது பிறந்த நேரத்தை வச்சு நாங்க ஜாதகத்தை மாத்த போறோம். அந்த டைம்ல பிறந்தாதான் நல்ல ஜாதகம் அமையணும் எங்க ஜோசியக்கார் இல்ல. என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்பாங்க. இது நம்ம சி செக்ஷன் பண்றதுக்கு டைம் குறிச்சு கொடுங்கன்னு. நான் குறிச்சு கொடுக்க மாட்டேன். அது வந்து இயற்கை. ஓகே. அதையாச்சும் இயற்கையா சிசேரியன் பண்றது. சிசேரியன் பண்றது. அது நான் குறிச்சு கொடுக்கறது இல்லை. அது உனக்கு அப்புறம் நிறைய ஒரு லேடி வந்து திருப்பி கேட்டு இருந்தாங்க. உங்களுக்கு வீடியோ பார்க்குறோம், உங்களுக்கு நாங்கள் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு கடவுள் மாதிரி அது இதெல்லாம் சொன்னாங்க. நீ சொன்னதெல்லாம் நடக்கும் அப்படின்னாங்க. ஓகே, சரிதான். இப்போ நான் டைம் குறிச்சு கொடுத்தோம்னா உன்ன மாதிரி தானே பிள்ளை வரக்கும். கிளியோ போட்டுற மாதிரியே பிள்ளை வரக்க போகுது. ஓகே இல்லைங்களா? உனக்கு முறக்கட்டெல்லாம் பிள்ளை வரக்கும். எத்தனை டயத்தை குறிச்சு கொடுத்தாலும் கிளியோ போட்டுற மாதிரியே பிள்ளை வரக்க போகுது. இல்லைன்னா அப்துல் கலாம் மாதிரி பிள்ளை வரப்போ உன் புருஷங்கார மாதிரி பிள்ளை வரக்கும். இல்லை, இந்த டைம்ல பிறந்தா அந்த குழந்தை வந்து பயங்கர இல்லைங்க. நான் கேட்கறது அது விடுங்க. இந்த 2 பேருக்கும் யார் பிறப்பா? அவங்க பிறந்ததான் பிறக்க. அப்புறம் அப்துல் கலாமா வந்து பிறப்பாரு உங்களுக்கு இல்லைங்களா? இல்லைன்னா ஏதாச்சும் சயின்டிஸ்ட் வந்து பிறக்க போறாங்க. நீங்க ஆனா நேரம் குறிச்சு கொடுக்கணும். என்னத்தை அதான் சொல்றேன். எப்படி வெற்றியாளனா மாறுவான்? அப்போ ஓம் பிள்ளை உன்ன மாதிரி தானே இருக்கும். ஓம் பிள்ளை புருஷன் மாதிரி தானே இருக்கும். அப்புறம் என்னத்த நேரத்தை குறிச்சு கேட்குற? உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை என்னைக்கு பிறக்கணும்னு சொல்லி அது தெரியும்ல. கரெக்டா வெளியே வந்துடும். நிறைய டெலிவரி குறிச்சு கொடுத்த கேஸுங்க எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் 1 வாரத்துக்கு முன்னாலே டெலிவரி ஆயிரும், 2 நாளைக்கு முன்னாடி டெலிவரி ஆயிரும். இவங்க காசு தான் வேஸ்ட்டாக வச்சிருப்பாங்க செலவு. ஓகே. எனவே ஒரு குழந்தை எப்போ பிறக்கணும்? இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பையன் பிறக்கிறாருன்னா என்னுடைய பையனா பிறந்து என்னுடைய வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கையும் சிங்க்ரோனைஸ் ஆயிருக்கும்ல. நான் சொல்றது புரிஞ்சுக்கிறேன். நான் என்னுடைய பாதி லைஃபுக்கு மேலே அவன் தான் வாழ போகிறான். இப்போ எனக்கு ஒரு 25-30 வயசுல ஒரு குழந்தை பிறகுன்னு வச்சுங்களேன். ஒரு 26 வயசுல குழந்தை பிறகுதுன்னா என்னுடைய 50 வயசு வரைக்கும் அவன் என் கூட இருக்கிறான்னு வச்சுங்களேன். அவனுக்கு ஒரு 25 வயசு வரைக்கும் இருக்கானா என்னுடைய வயசும் அவனுடைய 25 வருஷ வாழ்க்கையும் 2 ஒன்னாவே தானே இருக்க போகுது. கண்டிப்பா. அப்போ 2 பேருக்கு ஒரு சிங்க்ரோனைஸ் இருக்கும்ல. அப்போ வேற ஒருத்தனுடைய சிங்க்ரோனைஸ் அவனுக்கு எப்படி வரும்? ஓகே, சரிங்களா? அப்போ யோசிக்கணும், நம்ம டெக்னிக்கலாக யோசிக்கணும். அப்போ நம்மளு கூட வாழக்கூடிய, நம்ம வீட்டில் நம்ம தட்டில் புழங்கக்கூடிய, நம்ம பாத்ரூம் புழங்கக்கூடிய குழந்தை எப்படி ஐன்ஸ்டீன் மாதிரி இருக்கும்? ஆனா அந்த டைம்ல எடுக்கணும்னு அவங்க ஆசை. அவங்க என்னமோ ஆசைப்பட்டு போறாங்களா? வராது. அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கும் கொடுக்குறாங்களே சார். இல்லைங்க, கொடுப்பாங்க. நான் சொல்றது